நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி சூப்பர், அற்புதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரையில் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னு ஒரு கஷ்டம் இருந்தது. ஸோ அந்த அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு இல்லை. இந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியாக மாறிவிட்டார். இப்போ கடகராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 9ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பெயர்ச்சி பாக்கிய சனியாக வருகிறார். அப்போ இந்த பாக்கிய சனி என்ன செய்வாங்க சார்? சனி 9ஆம் இடத்தில் திரிகோணத்தில் 1, 5, 9 எங்கே இருந்தாலும் சூப்பர் சார். பொதுவாக சனி லக்னத்தில் இருந்துட்டாருன்னா அற்புதம். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவன் கடைசி வரலும் பணங்காசுக்கு கஷ்டப்பட மாட்டான்னு நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி ஒரு சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம், ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடலாம். அதை போல் கடகராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி, திருநள்ளாறு சனி பெயர்ச்சி 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். அதுவும் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் அந்த சனியை பார்க்கிறார். நான் ஒரே ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, பொதுவாக இந்த கடகராசி அன்பர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். எப்படியாவது நெளிவு சுழிவோடு இருந்து ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? சந்திரனுடைய வீடு சார். சந்திரன் அது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் தேய்பிறை சந்திரனாக வளர்பிறை சந்திரன்னா 100%, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் 75%. போராடி ஜெயிப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போது இந்த சந்திரனுடைய வீடு, அதிலும் குறிப்பாக புனர்பூசம் 4வது பாதம், ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், இப்போ அருகாமையில் நம்ம சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் சிஎம் சார், அவங்க ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள், சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவங்க, அதுபோக அரசியலில் நல்ல முதன்மையானவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க. ஆயில்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இதெல்லாம் அரசாங்கம், ஆள் பலம், ஆயுள் பலம், ஆரோக்கியம், பணபலம், படைபலம், இதெல்லாம் சனி இருப்பிடம் வேண்டுமானால் மகரம் கும்பமாக இருக்கலாம், சனியுடைய வீடு வேண்டுமானால் மகரம் கும்பமாக இருக்கலாம். ஆனால் சனியுடைய சுபத்துவம், நன்மைகள் எல்லாம் ஒளிந்திருக்கக்கூடிய இடம் கடகம். அப்போ கடகராசி என்பர்களை, இந்த சனி பகவான் எப்போ உங்களுக்கு 8 முடிஞ்சு 9 அப்படிங்கிற நன்மையான நம்பருக்கு மூவ் பண்ணுறாரோ, உங்களையும் சேர்த்து கையோடு அழைச்சிட்டு போவார். சனி பகவான் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு நன்மையை செய்வார். இது உலகம் அறிந்த உண்மை. நான் ஏதோ புதுசாக சொல்ல போகிறது இல்லை. ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்குறாருன்னா அதை விட டபுள் மடங்கு நன்மையை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த 9ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான முறையில் நல்ல யோகத்தை தரப்போகிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த 2026 எண்டில் 10ஆம் மாதம் ராகு கேது பயிற்சி வருது, 5வது மாதம் குரு பயிற்சி வருது. அப்போ பாருங்கள், கடகத்தில் குருவும் கேதுவும் தொடர்பு, சனியுடைய தொடர்பு, இதெல்லாம் நல்ல கோடீஸ்வர யோகத்தை தரும். குருவும் சனியும் சேர்ந்தால் அது உடனே அது பிரம்மகத்தி தோஷம், அந்த தோஷம்னுவாங்க. நீங்கள் அதெல்லாம் மண்டைக்கே கொண்டு போகாதீங்க, அதெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, வீண் குழப்பம்தான் கொடுக்கும். நிச்சயமாக எழுதி வைத்து கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே. இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி காலை விடியும் போது ஒரு நல்ல புதிய தொழில் வாய்ப்பு உங்களுக்கு அமையும். ஒரு நியூ லைஃபோடு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 7ஆம் தேதி தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில். அது ஜாப் சேஞ்சஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் சேஞ்சஸாக இருக்கலாம், இன்கம் சேஞ்சஸாக இருக்கலாம், வீடு மாற்றுவதாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஸ்டேயிங், அதாவது
வேறு மாநிலங்கள் செல்வது, வெளிநாடுகள் செல்வது, இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டு. அதே போல் மெயினாக பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், கடுமையான சூழ்நிலைகள் இருக்குது, அப்படி இல்லைனாக்கா பிஸ்னஸில் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது, ஃபண்டு ஃப்ளோ இல்லை, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வரவேண்டிய பேமெண்ட் வரமாட்டேங்குது, பேமெண்ட் அப்படியே நிற்குது, ஸ்டாக் அப்படியே நிற்குது, மூவ் ஆகாமல் இருக்குது, கையில் இருக்கிற காசு எல்லாம் ஸ்டாக்காக மாறிடுச்சுங்க சாமி, ஸ்டாக் அப்படியே நிற்குது. சரி, இந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. இந்த மார்ச் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்கிறார். சார், குரு பார்க்க தானே சார் கோடி நன்மை, சனி இருக்க 1000 மடங்கு நன்மை சார். கோடிக்கும் மேலே வச்சுக்கோங்களேன். குரு கொடுக்கறதை விட சனி கொடுப்பாரே, ஆனால் அவர் அளவு கிடந்ததாக இருக்கும், நிலையானதாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். மற்ற கிரகங்கள் எது கொடுத்தாலும் இது ஸ்டாண்டர்டாக இந்த கடகராசி என்பர்கள் காப்பாற்றிப்பான், கடைசி வரலும் வச்சுப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி கொடுப்பாரே, ஆனால் இவனுக்கு கடைசி வரலும் அந்த நன்மை கூட வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சனி பகவான் ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரடா, டேய் நீ அனுபவிப்ப, இதை நீ அனுபவிச்சு நாளைக்கு உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பேர பசங்களும் சொல்லுவாங்களே, எங்கள் தாத்தா இருந்த வீடு, எங்கள் அப்பா இருந்த வீடு, எங்கள் அப்பா அம்மா இந்த வீட்டில் தான் சார் இருந்தாங்க, நான் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கள, இதெல்லாம் சனி பகவான் காலத்தில் வாங்கின சொத்து பத்துக்களாக இருக்கும். அப்போ கடகராசி என்பர்களே, சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம். அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் மாமனார் வழியாக இருக்கலாம், மாமியார் வழியாக இருக்கலாம், அல்லது நம்ம பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்கள்கிட்ட வரக்கூடிய சொத்து பத்துக்களாக இருக்கலாம், அல்ல அது ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதாக இருக்கலாம். அப்படி எதனால் உங்களுக்கு அசட்ஸ் வர வேண்டியது இருக்குமே ஆனால், அல்லது வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்கோ, தடைகள் உள்ளதோ, அந்த தடைகள் எல்லாம் விலகி வரவேண்டிய பணங்காசுகள், சொத்து பத்துக்கள் வந்து சேரும். அப்போ டோட்டலாக நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி கடகராசிக்கு 100% சிறப்பாக உள்ளது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ட்ரபுள் இருக்குது, நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் சாமி, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன், நீங்கள் சொல்கிற பெஸ்ட் லெவலில் நான் இல்லை, நான் கொஞ்சம் இன்னும் பெட்டராக வரணும், ஸோ எனக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் கடகராசி அன்பர்களே. இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது, ஸோ இன்னும் கூட என்னை நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.